குழந்தைங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கிட்ஸ் கண்டென்ட்க்கு கேஒய்கே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. குழந்தைங்க மோஸ்ட்லி ஒரு வயசு வரைக்கும் எப்பவுமே அம்மா கிட்ட மட்டுமே தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கீழே இருக்கலாம், இல்லை ஏதாவது விளையாடலாம், இல்லை யார்கிட்டயாச்சும் கொஞ்ச நேரம் போனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நான் எத்தனையோ வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸே அம்மாவோட வாய்ஸ் தான். குழந்தைங்க யூட்ரஸ்ல இருக்கிறச்சு 7th மந்த்லேருந்து அவங்களோட ஹியரிங் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்பத்துலேருந்தே அவங்க அம்மா வாய்ஸை கேட்டு கேட்டு அவங்க பிறந்த உடனே they can easily recognize it and feel the comfort. குழந்தைங்களோட செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்மெல். குழந்தைங்களால மெட்டர்னல் ஆர்டர்ஸை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். இட் சப்போர்ட்ஸ் them in bonding and regulating. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 8 மாச குழந்தை அவங்க அம்மா மடியில் உட்காந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு அட்ராக்டிவான டாய் வச்சோன்னா அந்த குழந்தை அந்த டாயை நோக்கி போவாங்க. 2 அடி போன உடனே அவங்க அம்மாவை எப்படி திரும்பி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் அந்த குழந்தையோட அம்மா. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நகர்ந்தாங்கன்னா அந்த குழந்தை அந்த டாயே மறந்துட்டு அவங்க அம்மா கிட்டே வந்துருவாங்க.